ஏய் கிரி, ஒழுங்கா எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கியா? ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாமா இருக்கிறேன். தயவு செஞ்சு நல்லா படிடா. நீயாவது எப்படியாவது டாக்டர் ஆயிடணும். சரிம்மா. சின்னவனை எப்படியாவது இன்ஜினியர் ஆகணும்னு நினைக்கிறேன். அவன் தான் ரொம்ப குழப்பத்திலே இருக்கிறான். என்ன பண்றதுனே தெரியல. நல்ல டாக்டர் கிட்ட அவனை கூட்டிட்டு போனோம் வேற. இல்லம்மா, இதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் ஏதோ பண்றேன். அம்மா கொஞ்சம் வைங்க போன, நான் அப்புறம் கூப்பிடுறேன். இங்கிலீஷ் எடுத்து படிக்கலாம். ஐயோ இங்கிலீஷ் குழப்பமா இருக்கு. சரி மேக்ஸ் எடுத்து படிக்கலாம். மேக்ஸ் அதை விட குழப்பமா இருக்கு. சரி சோஷியல் எடுத்து படிக்கலாம். சோஷியல் இது எல்லாத்தையும் விட ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஐயோ என்ன சப்ஜெக்ட் தான் படிக்கிறது? இந்த பையன் எப்ப பார்த்தாலும் குழப்பத்திலே இருப்பான் போல இருக்கு. என்ன பண்றது? சைக்காட்டிஸ்ட் கிட்ட முதல்ல ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட்டை வாங்கணும். ஆமா, டாக்டர். நான் பிரியா பேசுறேன். என் பையன் விஷயமா கொஞ்சம் உங்ககிட்ட பேசணும். எனக்கு உங்க அப்பாயின்மெண்ட் வேணும் டாக்டர். நாளைக்கு வந்துடுறேன் டாக்டர். ஓகே டாக்டர், தேங்க்யூ. ஓகே டாக்டர். ஆமா, நம்ம லேட்டு. டாக்டர் கொஞ்சம் பஸ் மிஸ் பண்ணிட்டேன், கோச்சிக்காதீங்க டாக்டர். அதான் லேட் ஆயிடுச்சு. சரி ப்ளீஸ் டாக்டர். சரி போய் ட்ரெஸ் மாத்து. சரி டாக்டர் போயிட்டு ஒரே நிமிஷம். சொல்லுங்க டாக்டர். பேஷண்ட்லாம் வராங்க. இங்கே சரி ஓகே லேப்டாப் பேசணும். டாக்டர். வாங்கம்மா உட்கார். சொல்லுமா, என்ன விஷயமா? இன்ஜினியரிங் பண்ணணும்னு எனக்கு ஆசை. ஆனா அவன் எப்ப பார்த்தாலும் குழப்பத்திலே இருக்கான். இதுவா அதுவா அதுவா இதுவா. கொஞ்சம் நீங்க செக் பண்ணி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். உன் பேர் என்னப்பா? ஓகே. உன் பேர் சொல்றியா? ஓகே. டாக்டர் அவன் பேரு ஓ கவின். அதனால ஓகே ஓகேன்னு சொல்றான். இது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், சரியா? இது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். இது கெமிக்கல் இன்ஜினியரிங். லேப்டாப் பார்க்க சொன்னா எங்கடா பார்த்துட்டு இருக்க? டாக்டர் அவன் எங்கேயோ பார்க்கலாம், அவன் என்னதான் பார்த்துட்டு இருக்கான். ஏய், இவ்வளவு பிக்சர் காமிச்சிருக்கனே, இல்ல எந்த பிக்சர் உனக்கு பிடிச்சிருக்கு? டாக்டர் எனக்கு இவங்களை தான் பிடிச்சிருக்கு. மேடம், அவன் டாக்டர் தான் படிப்பான். ஏன்னா அவன் நர்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு.